2014 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தது நாம் பார்ப்பது வந்து சரியா இருக்கும்னு யோசிக்கிறேன். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா கடைசியாக இருந்த நாடாளுமன்ற தொகுதி அந்த தேர்தல். அதுல பாத்தீங்கன்னா மோடியா லேடியா அப்படின்னு கேட்டாங்க. துணிவோடு அந்த ஜெயலலிதா சொன்னது மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அந்த தேர்தலில் ஏறக்குறைய 38 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றது அதிமுக. பாஜக கூட்டணியில அன்புமணி, பொன்னார் தான் இந்த பக்கத்தை வெற்றி பெற்றாங்க. இது 14 நாடாளுமன்ற தொகுதி தேர்தல். அப்படியே நம்ம 19 தேர்தல் வரும்பொழுது 19 தேர்தலிலும் திமுக 39 இடங்களை வென்றது. சரிங்களா? அப்போ நாடாளுமன்ற தொகுதி 14, 19 நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக எதிர்ப்பு என்பது மிக வலுவாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம் இந்த தேர்தல் முடிவுகள் மூலமாக. ஆனா அதனை தொடர்ந்து 21 இப்ப சமீபத்தில் 21 சட்டமன்ற தேர்தலில் பார்க்கும் பொழுது திமுக வெற்றி பெற்றது. ஆனா அதே இடத்தில் அதிமுகவும் 75 இடங்களை வெற்றி பெற்றது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இன்னும் குறிப்பா நம்ம சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக வெற்றி பெற்றது அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் பத்மநாபன். அப்போ 21 அந்த சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது, மறுப்பதற்கில்லை. அப்போ 2 விஷயம் பத்மநாபன், நாடாளுமன்ற தேர்தலை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள், சட்டமன்ற தேர்தலை எப்படி பார்க்கிறார்கள் என்பதற்கான வேறுபாடு இருக்கு. அப்போ 21 அதாவது 14, 19 தொடர்ந்து இல்ல 14, 24 இடையிலான அந்த 21 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவிற்கு 75 இடங்களை தந்திருக்கிறார்கள் மக்கள். இது 21 தேர்தலில் 19 நாடாளுமன்ற தொகுதிகளில் 19 நாடாளுமன்ற தேர்தலில் வாரி இறைத்த மக்கள் 21 சட்டமன்ற தேர்தலில் அதே அதிமுகவிற்கும் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் என்பது மறுப்பதற்கில்லை. அப்ப அந்த வகையில் பார்க்கும் பொழுது 21 ஆட்சி கட்டில் ஏறிய திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம பேசின மாதிரி, நம்ம விவாதிச்ச மாதிரி இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளில் சுணக்கம் காட்டியிருக்கிறார்கள், அப்பட்டமாக செய்ய தவறி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் 26 தேர்தலிலும் திமுக வந்து ரொம்ப அதீத நம்பிக்கையில் திமுக குறிப்பிடுவது போல பெரிய வெற்றியை பெற்றுவிடுவார்கள் என்பதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தகவலா தான் இருக்கு பத்மநாபன்.